மகர ராசி என்பர்கள் கடந்த சில வருடங்களாக மருத்துவ ரீதியான செலவுகள், அது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் கூட சண்டை, இது மாதிரி நிறைய அக்கப்போர்களை சந்தித்த ராசி இந்த மகர ராசி. தற்போதைய நிலைமையில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பிளட் டெஸ்ட்டாவது நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு பயத்தில், ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயத்தில். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக துன்பங்களை மட்டுமே சந்தித்த ராசி, நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை விஷயங்கள் நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஈஸியாக அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய ராசிகள் ஒன்று மகர ராசி. இப்போ உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க அப்படிம்பாங்க. இல்லை, குடும்பத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பான், ஆனால் உங்களோட சம்பளமும் உங்களுடைய வருமானமும் மட்டும் தான் குடும்பத்தை கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு மெயினாக உதவும். இந்த ராசிக்காரர்கள் தனித்துவமான ஒரு வாழ்க்கையை குடும்பத்தோடு வாழுவதில் ஒரு மிகச்சிறந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்காமல் என்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், எந்த விஷயத்தில் மிச்சம் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா மகர ராசியில் மட்டும் தான் கேட்க முடியும். மகர ராசிக்காரர்கள் அதிக துரோகத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ரீதியாகவும் துரோகங்கள் அனுபவிச்சுவீங்க, நட்பு ரீதியாகவும் துரோகத்தை அனுபவிச்சுவீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நன்மை உடையவங்க. ஒரு சிலர்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா வேறு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ராசிக்காரர் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமே இது பண்ணால் அதை மற்றவங்களுக்கு உதவட்டுமே அப்படிங்கிற மாதிரி விடுவீங்க. மீன் பிடிச்சி கொடுக்குற ஆள் இல்லை நீங்கள், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற ஆள் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அந்த மகர ராசிக்காரர்கள் தான். இந்த மகர ராசிக்காரர்களுடைய பலன்களை மட்டும் பார்க்க போகிறதில்ல. இப்போ நாம் அடுத்து என்ன நடக்க போகுது, உங்களுக்கு எதனால் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக A to Z பார்க்க போகிறோம். 2026 ஆரம்பிக்கும் போதுலன்னு சொல்கிறாங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படிம்பீங்க. சார் 2026 பிறந்து தமிழ் புத்தாண்டு பிறந்து 1 மாதம் ஆயிடுச்சு சார், இன்னும் ஒன்றும் பெரிய வேரியேஷனே தெரியல சார் அப்படிங்கிறீங்கள. வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஆஸ்ட்ராலஜி படி மகர ராசி அப்படிங்கிறது மிகவும் பொறுப்புணர்ச்சி கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக போராடும், வாழ்க்கையை மெதுவாக கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ராசியாக கருதப்படுது. வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே பல சுமைகளை சுமந்து கொண்டு வாழ்பவர்கள் இவங்க தான். இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எளிதாக எதையுமே பெறுவதில்லை. அதுதான் ஒரு மெயின். இது எதையுமே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்க முடியாது. ஏதாவது ஒரு போராட்டம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருந்தே இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஆனால் அவங்க பெற்ற வெற்றி நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். தாமதமான வெற்றிம்பாங்கள்ல, கொஞ்சம் அவனுக்கு முன்னே கிடச்சிருக்க வேண்டியது, ஆனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள். அப்படிங்கிற அந்த தாமதமான வெற்றி அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது ஒருத்தனாக சொல்லிட்டு போவோம். இந்த ராசிக்காரனுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொறுப்புணர்ச்சி அதிகம். பொறுப்புணர்ச்சினா குடும்பம், வேலை, உறவு, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பொறுப்பு முதல்ல எடுத்துக்குவாங்க. தாங்கள் சிரமப்பட்டாலும் மற்றவங்களை காப்பாற்ற நினைக்கக்கூடிய ராசி இந்த ராசி. அமைதியான போராளிகள் அப்படிம்பாங்க. வெளியில் அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்பிக்கை வைத்தா முழுமையாக வைப்பாங்க. ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சிருமா முழுமையாக வைக்கலாம் என்ன இப்போ அப்படிம்பாங்க. ஒருவரை நம்பினா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் வாழ்க்கையில் அதிக துரோகங்களை சந்திக்க நேரிடுது. ஒரு விஷயத்துக்கு நம்புகிறாங்க, நம்பிட்டு அவன் ஃபைனலாக அவனோட செல்ஃபிஷ்னஸ்னால இவங்களுக்கு துரோகத்தை புரிஞ்சிடான். இவங்களால தாங்கிக்க முடியறதில்ல, துரோகங்களை அனுப்பக்கூடிய ராசியாக மாறிடுறாங்க. கோபம் வெளியில் தெரியாது, கோபம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க. ஆனால் ஒரு நாள் வெட்டித்து அந்த உறவு முடிவுக்கு போயிடும். ஸோ அந்த கோபம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காதீங்க, பேசி வெளியே சால்வ் பண்ணிக்கோங்க. பெருசாக நீங்கள் வெளியே யார்ட்டையும் அவ்வளோவா ஓப்பனாக சொல்ல மாட்டீங்க. ஒரு உரிய நண்பன், ஒருத்தர் 2 பேர் தான் உங்கள்கிட்ட இருப்பான், அவன்கிட்ட மட்டும் சும்மா 1-2 ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பணத்தை மதிக்கக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர். கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, வீண் செலவு பிடிக்காது உங்களுக்கு. ஆனால் குடும்பத்துக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. அது வீண் செலவாகவே இருந்தாலும் குடும்பத்துக்காக பண்ணும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு வீண் செலவு கூட பண்ண மாட்டீங்க. உங்களை கஞ்ச பிசினாரின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் இது நீங்கள் வேணால் உண்மையாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களை கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்தளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற ராசி. ஆனால் குடும்பம்னு வரும்போது நீங்கள் இப்படி ஒரு டைம் கூட நீங்கள் வச்சது கிடையாது. மகர ராசிக்காரர்கள் அனுபவித்த துரோகங்கள் ரொம்ப அதிகம். பல மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 3 வகை துரோகங்களை அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. நண்பர்கள் மூலமாக துரோகம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்பி நண்பர்கள் பின்னால் பேசியிருக்கலாம், உதவி கேட்டவர்கள் பின்னர் விலகி இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு நண்பர்களால். உறவினர் மூலமாக மனவேதனை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. நீ நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற நீ நல்லா இருந்தால் போதும் அப்படி சொல்லி பலர் அவங்கள பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொன்னவன் கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பான். நீங்கள் பக்கத்து தெருவுக்கு, பக்கத்து வீட்டுக்கு இதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி நீங்கள் மாட்டிட்டு முடிச்ச காலகட்டங்கள்லாம் ரொம்ப அதிகம். காதல் அல்லது திருமணத்தில் ஏமாற்றம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முழு மனதோடு நேசித்தவர்களிடமிருந்து காயம் பெற்றீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது பெரிய அனுபவம் தானே. அந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதனால் மகர ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க.
அதனாலேயே நீங்கள் வந்து இப்போ எது பண்ணாலும் ஒரு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கிறது பயந்துக்கிறீங்க. அவனுக்கோசரம் ஏன் சார் பண்ணணும், அவனே நம்பிக்கை துரோகம் பண்ணான், அவனுக்கோசரம் பண்ணுறதுல நம்ம தயாராக இல்லை, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் அவனை ஸ்கிப் பண்ண பார்ப்பீங்க. தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அதில் முழுமையாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கா அப்படின்னு முழுமையாக பார்த்துக்கோங்க. நடந்துருந்ததா இது உண்மையாக இல்லையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருங்க. பல மகர ராசிகள் தற்போது இப்போ நான் சொல்லக்கூடிய பிரச்சனை தான் சந்திச்சிட்ருப்பீங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தின்பால் 1-2 வேறுபடலாம். இப்போ நான் சொல்கிறது ராசி பலன், இந்த ராசிக்கே உண்டான பலன். 12 கோடி பேத்துக்கான பலன் இது. 140 கோடி பேரில் இந்த மகர ராசிக்காரன் 12 கோடி பேர் இருப்பான். அத்தனை பேத்துக்கு இதில் ஒவ்வொன்றும் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் தான் சொல்கிறேன். பண நெருக்கடி ஃபஸ்ட்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த தொழிலே பண நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். கடன் சுமை பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அது பெருசாக தான் தெரியும். வேலை நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஒரு வேலை வந்து இப்போ ஒரு லாக்கில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது கன்டினியூ ஆகுமா இல்லை வேறு ஏதாவது பார்க்கலாமா, இந்த வேலை நம்மளுக்கு வந்து நிலையான வேலையா அப்படின்னு ஒரு வேலை நிலைத்தன்மை வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். தூக்கமின்மை கண்டிப்பாக இருக்கும். தூக்கத்தோட விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப இதை பண்ணிகிட்ருக்கும். குடும்பத்தில் புரிதல் குறைவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாரையும் புரிந்து கொள்ளலை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். யாரும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சிலருக்கு இதில் பாதி பேர் இல்லாமல் சிலருக்கு தொழிலில் லாபம் வந்தும் பணம் கையில் தங்காமல் போகலாம். நல்ல வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கலாம். நண்பர்கள் விலகுவது போல் தோன்றலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இனி உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் மெயின் ஹைலைட்டே. 2026 தொடங்கி மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவான மாற்றங்கள் தொடங்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேரியேஷன். ஆனால் அது பெரிய பாசிட்டிவாக தெரியல சார், கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தானே சார் தெரியுது அப்படிங்கிறது தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா பழைய கஷ்டங்கள் குறையுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். ரொம்ப நாளாக இருந்த பழைய கஷ்டம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. பண வரவு உயர்வு ஆரம்பிக்குது. கொஞ்சம் தான், அது பெரிய வேரியேஷனாக தெரியல. சிறு சிறு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய. ஸோ அதனால் பெரிய வேரியேஷன் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வருமானம் அதிகமாகிடும். புதிய மனிதர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. உண்மையாக உதவும் சிலர் வாழ்க்கையில் சேருவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு படி மேலே வந்து ஸ்டெப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். தனி அடையாளம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது நான் யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வேறுபாடுகளும் ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்குவாங்க. தொழிலோட பலன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு தொழிலில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஒன்று பெரிய அளவுக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல. புதிய பொறுப்புகள் உங்களை நோக்கி வந்து சேரும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த டைம் உண்டு. அரசு தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் வேலை இடத்துல பொறாமை கண்டிப்பாக இருக்கும் உங்கள் மேலே. உங்களுக்கு அதிக இதே அதுதாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த மகர ராசிக்காரர்கள் இது ரொம்ப நாளாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிருந்தது. போன டைமே வீடியோவில் சொல்லாமல் போட்டோம். வேலை இடத்துல உங்களுக்கு பொறாமை அதிகம். வேலை இடத்துல உங்களை வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவன் பொறாமப்படுறான்னா அவனையும் நீங்கள் எதிர்த்து திருப்பி பண்ணணும்னு எதுவும் பண்ணிடாதீங்க. கோபம் இருக்கும். நீங்கள் எதுவுமே ரிஸ்க் எடுக்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் 100ல் ஒருத்தன் அவன் கடந்து போகிறான் மயிராட்சி அப்படிங்கிற மாதிரி விட்ருங்க. இது என்னப்பா எப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் திருப்பி அடிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் திருப்பி அந்த இடத்துல அடிக்காதீங்க. அமைதியாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதை நான் தெளிவாக சொல்கிறேன். வேலை இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையிலேருந்து உங்களை அனுப்பி நீங்கள் வேறு இடத்துக்கு போய் வேலை செய்யலாம். இவரெல்லாம் 100 பேர் நீங்கள் வேலை சேர்ந்துக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பணப்பிரச்சனையில் உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் மாட்டிட்டு உங்களை வந்து லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை நிதானமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களோட வளர்ச்சியை சில தடுக்க முயற்சி செய்வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மேலே போகிறீங்களோ அது உங்கள் கூட இருக்கிறவனே பொறாமையின் காரணத்தினால வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி சார், இதெல்லாம் ஓகே. தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது? வியாபாரத்தில் மெதுவான வளர்ச்சி இருக்குங்க. சிறப்பான செல்லக்கூடிய துறைகள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, கட்டுமானம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இரும்பு வேலை செட் ஆகும். வாகன வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், ஆன்லைன் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தருங்க. திருமண பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 நல்ல பேச்சுக்கள் வர தொடங்கியிருக்கும். ஒரு 6 மாதமாகவே நல்ல பேச்சுக்கள் இருந்திருக்கும். தாமதமான திருமணம் நடக்கக்கூடிய ராசிகளில் இந்த ராசி ஒன்று. குடும்ப சம்மதத்தோட நல்ல இணை இருக்குங்க. நல்ல இணை கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்த மன வருத்தம் குறையுதுங்க. இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. வீடு வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உருவாகுங்க. குழந்தைகளை பற்றி உங்களுக்கான பலன்களை சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை வரங்க காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களாம் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உண்டு. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. திருமணமானவர்களுக்கு நல்ல வருது.
அதே மாதிரி பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னாலும் குழந்தை வரத்துக்கு ரொம்பவே நல்லது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னாலும் குழந்தை வரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 நாள் கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க. பழைய நினைவுகள் தொந்தரவு செய்யலாம், செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமேட்டு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். அடுத்த 4 நாள்னு பார்த்திங்கன்னா நல்ல தகவல்கள் வரும், தொழிலில் சிறு முன்னேற்றம் உண்டு, நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்குங்க. இதில் 8, 9, 10, 11, 12 இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மன நிம்மதி அதிகரிக்குங்க. குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும், பண வரவு உருவாகுங்க. இந்த பண வரவு உருவாகிறதெல்லாம் கரெக்டாக செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சேவிங்ஸில் போட்டுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2026 பிறந்துச்சு, அதில் இன்னும் பெரிய மாற்றம் தெரியல. தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு, அதில் இன்னும் பெரிய மாற்றம் தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2026 கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னா உங்களுக்கு பாதி 6 மாதம் முடிஞ்ச சார், மீதி எங்கே சார் இது பண்ணுது அப்படின்னா, இது மிட் பாயிண்டில் இருந்தால் சில பேருக்கு வந்து அது தொடங்குது. தமிழ் புத்தாண்டில் இருந்தால் சில பேருக்கு வந்து அது ஓரளவுக்கு வெளிச்சம் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, அதில் சின்ன முன்னேற்றம் உண்டு. சார் தொழில் சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்குது அப்படின்னா உங்களோட ராசி தான் செக் பண்ணணும். ராசியை செக் பண்ணுறோன்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுடைய கேட்லாக் வேறு. அப்படி உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணோம்னா கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சார் நான் லோக்கல்லே பார்க்கணும், லோக்கலில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் ஜோதிடர் பார்க்க முடியும், பேச முடியும். ஆன்லைன் மூலமாக பேசிக்கலாம், ஃபோன் மூலமாக பேசிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் உண்டு, வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக உண்டுங்க. கடன் குறைவுங்க. புதிய வருமான வாய்ப்பு அதிகரிக்குது, வெளிநாட்டு தொடர்பு உண்டாகுதுங்க. இதனால் நன்மை தான், ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் கிடையாதுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாகும். கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் எது தெரியுமா? ஜூன், ஆகஸ்ட்டு, நவம்பர். இந்த வருடத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் ஜூன், ஆகஸ்ட், நவம்பர் 3 மாதம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதங்களில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பண விஷயத்தில் கையெழுத்து இடும்போது கவனமாக இருங்க. மற்றவனுக்கு ஜாமீன் தயவு செய்து கொடுத்துடாதீங்க. கூட்டு தொழில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். எவனா ஒருத்தன் கூப்பிட்றான் சார், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்றான்னா தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன தெரியுமா? சனிக்கிழமை வழிபாடு. சனிக்கிழமை வழிபாடு, நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது ஹனுமன் கோயிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பயம் குறையும், உங்களுக்கு இருக்கிற ஆன்சைட்டி போகும், உடல் ரீதியான உபாதைகள் பிரச்சனைகள் வெளியே நீங்கும், பயம் குறையும், எதிரிகள் விலக உதவுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரு ஆன்சைட்டி, உடல் ரீதியான பயமும் உயிர் ரீதியான பயமும் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் கொஞ்சம் இது பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க. அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் முன்னோர் வழிபாடு. சில மகர ராசிக்காரர்களுக்கு முன்னோர் ஆசீர்வாதம் குறைவு காரணமாக தான் தடை இருக்குது. அதாவது முன்னோர் ஆசீர்வாதம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் தடைப்படுது. ஸோ அப்போ அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம்? உணவு தானம் பண்ணும். காகத்திற்கு உணவு வைங்க, ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள். செய்வது நல்ல பலன் தரும். அதுக்கப்புறம் உங்கள் பிரியம் தான். ஸோ முன்னோர்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சாவே உங்கள் மைண்டு வராது. ஏன்னா அது அந்த ராசிக்கே உண்டான ஒரு விஷயம் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அமாவாசை டைமில் பண்ணுங்கள். காகத்துக்கு உணவு தானம் பண்ணுங்கள். காகத்துக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்க. இந்த விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது கண்டிப்பாக உண்டு, நல்ல பலன் கண்டிப்பாக தருங்க. சிவ வழிபாடு. சிவ அபிஷேகம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். ஸோ சிவ அபிஷேகத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச சில பொருட்களை கொடுத்தீங்க அப்படின்னா கூட போதுமானது தான், ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எல்லாரையும் நம்ப வேண்டாம். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். அதே மாதிரி உங்கள் நல்ல மனதை பயன்படுத்த நினைக்கிறவங்கிட்ட கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து இருந்துக்குவாங்க. கடன் வாங்குவதில் கவனமாக இருங்க. அவசரமாக பெரிய கடன்லாம் எடுக்க வேண்டாம். கோபத்தில் முடிவு எடுக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் கோபம் பெரிய உறவுகளை கூட உடைக்கலாம். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்காங்க. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மூட்டு வலி, தூக்கமின்மை, நரம்பு அழுத்தம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மகர ராசிக்காரர்களுடைய மறைந்த பலம் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க வந்து எளிதில் உடைய மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிங்கன்னா உட்கார மாட்டீங்க. உங்களுக்குலாம் வாய்ப்புகள் அதிகம். ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி இல்லைனா ஆப்ஷன் சி அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்க. எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க மேலே. அமைதியாக சாதிப்பாங்க. ஸோ அதனால் கவலைப்படாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் வெற்றி உண்டுங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வந்து கஷ்டமாக இருந்தாலும் இறுதியான நிலையிலான வெற்றி கிடைக்குங்க. இறுதியில் நிலையான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயந்துக்கு தேவையில்லைங்க. இந்த ராசிக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்ட பயணம் போல் இருக்கும். ஆனால் அந்த போராட்டம் வீணாகாது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும்.
இவர்கள் மெதுவாக வளர்ந்தாலும், இப்போ இந்த ராசி வந்து மெதுவாக வளர்ந்தாலும் உயர்ந்த இடத்த வந்து அடைவாங்க. ஸோ அதனால் இவங்களோட வளர்ச்சி வந்து மெதுவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உயர்ந்த இடத்த வந்து அடைவாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. 2026 முதல் வாழ்க்கையில் வெளிச்சம் அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி. பண நெருக்கடி குறையும் கண்டிப்பாக. உண்மையான மனிதர்கள் வந்து சேருவாங்க உங்கள்கிட்ட. இனிமேல் தான் வரவாலாம் உங்களுக்கு கரெக்டான ஆளாக வருவான். உண்மையான மனிதர்கள் தான் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. மன நிம்மதி உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரே விஷயம் மட்டும்தான் நினைவில் வச்சுக்காங்க, தாமதம் என்பது தோல்வி அல்ல. இதை மயில் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி தாமதமாக வந்தாலும் நிலையாக வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமதம் அப்படிங்கிறது தோல்வி அல்ல, வெற்றி தாமதமாக வந்தாலும் நிலையாக வரும் அப்படிங்கிறத இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஜோதிட சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.